கிழக்கு மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதி கூட்டணி கொடுத்தாங்க. அவர் ஒரு அமைப்பு வழிபடாக செய்யறதுனால இந்த தொகுதியை கெடுக்கிறார். அவர் 7 முறைக்கு தொகுதியை கெடுக்கிறார். இவர் திருச்சுழி தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கக்கூடாது என சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இல்லம் முன்பு அதிமுகவினர் திரண்டு கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சுழி தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கக்கூடாது என சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லம் முன்பு அதிமுகவினர் திரண்டு கோஷமிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். கள விவரம் என்ன? அதிமுக சார்பிலே திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இதேபோன்று மேலும் சில தொகுதிகளுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஆலங்குடி சட்டப்பேரவை தொகுதி, திட்டக்குடி உள்ளிட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமல் இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் திருச்சுழி தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்படாதது மாவட்ட அளவில் அதிமுகவினரிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. திருச்சுழி தொகுதியை கூட்டணி கட்சிக்கு வழங்குவதற்காகத்தான் இதுவரை வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லையோ என்ற கேள்வி இருக்கக்கூடிய நிலையில்தான் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை தற்பொழுது அதிமுகவை சார்ந்த ஒரு சிலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வீட்டுக்கு முன்பாக வைத்து முற்றுகையிட்டு இருக்கின்றார்கள். முற்றுகையிட்டு ராஜேந்திர பாலாஜியிடம் திருச்சுழி தொகுதியை அதிமுக தான் பெற வேண்டும், நீங்கள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கக்கூடிய விதமாக இதுவரை வேட்பாளர் பெயரை அறிவிக்காமல் இருக்கின்றீர்கள், மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் தொகுதியை அதிமுக கேட்டு பெறுவதற்காக திருச்சுழி தொகுதியை அதிமுக கூட்டணி கட்சியான பாஜகவிற்கு தாரை வார்க்க முயற்சிப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது என்பதாக சொல்லி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை முற்றுகையிட்டு அவர்கள் முழக்கம் எழுப்பினார்கள். அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முயற்சித்த பொழுதும் கூட அவர்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பியபடி இருந்தார்கள். எனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பை முடித்துக் கொண்டு வெளியில் வந்த ராஜேந்திர பாலாஜி உடனடியாக தன்னுடைய காரிலே ஏறி புறப்பட்டு சென்று விட்டார். திருச்சுழி தொகுதி அதிமுகவிற்கு ஒதுக்கப்படுமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். ஏனென்றால் அதிமுக தரப்பிலே இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கு தயாராகிவிட்டார்கள். அந்த இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலில் திருச்சுழி அதிமுகவிற்கு வழங்கப்படுகின்றதா அல்லது கந்தரக்கோட்டை போன்று அதிமுகவிற்கு பாஜகவிற்கு வழங்கப்பட்ட தொகுதியை அதிமுக திரும்ப பெறுவதற்காக திருச்சுழி தொகுதி பாஜக உட்பட ஏதேனும் கூட்டணி கட்சிக்கு வழங்கப்படுமா என்ற விவரம் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும்.